அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் ஐயாமுல் ஃபீல் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் ஃபீல் நாட்கள் வருது. அதாவது 13, 14, 15 அப்படிப்பட்ட நாட்கள் தான் வெள்ளை நாட்கள் அழைக்கப்படுகின்றன. ஐயாமுல் ஃபீல் துவாவை எப்படியாவது முயற்சி செய்து 13, 14, 15 இப்படியே ஒரு நாளாவது ஒரு முறையாவது ஓதிடுங்க. அதோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழுமோ கேளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள சுகபோக வாழ்வில் கேட்டாலும் அல்லாஹு உங்களுக்கு நசீவாக்கி தருவான். மௌத்து வரைக்கும் நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை இழுத்து கொண்டு வரும். ஒரு முறையாக ஓதி மாதம் முழுவதும் ஓதுவதனால் அல்லாஹு நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வச்சிருப்பான். நம்ம நினைக்காததை விட ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகி வைப்பான் அல்லாஹு தாலா. எனவே ஒவ்வொரு மாதமும் இதை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஐயாமுல் ஃபீல் துவா அரபியில் அல்லாஹ் தாலா எதை நினைச்சி இதை ஓதுறீங்களோ அந்த தேவையை உங்களுக்கு அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான். ஏன்னா ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இன்றைக்கான சிறப்புகள் பார்க்க போகிறோம். இந்த சிறப்பு கேட்கவே பாக்கியம் பெற்றிருக்கணும். எப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முன்னவராவில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இந்த துவாவை அனுப்பி வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரே இந்த துவாவுடைய தவாபுகள் சிறப்புகள் எல்லாரும் அறியக்கூடிய வகையில் சொல்லி காட்டுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் நீளமான சிறப்புகள் சொல்லி காட்டுங்க சொன்னாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரெல்லாம் சாயமாக்கி பூமி உண்டான மரங்களெல்லாம் ஒன்றாகி பூமியில் உள்ள மனிதர்கள் மலக்குகள் துவாவுடைய வரிசைகள் எழுதினாலும் எழுத முடியாது. யா ரசூல் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்துகள் ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 நோன்பு பிடித்து இந்த துவாவை ஓதுவதனால் அல்லாஹு தாலா இடத்தில் ஒரு முழு குர்ஆன் ஓதி முடித்த நன்மை கிடைக்கும். இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த நன்மையும் இன்னும் அதிகமாக அமல் செய்த நன்மையும் அல்லாஹு தாலா கியாமத் நாள் வரை இந்த உம்மத்திற்கு நசீபாக்கி தருவான். இன்னும் அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடக்கும் எளிதாக்குவான். இந்த துவா அரிசியின் சுத்தியால் எழுதப்பட்டு இருக்கிறது. அரசு சுமக்கும் அழகுகள் இந்த துவாவை கொண்டு சுமக்கிறாக. இந்த துவாவை சக்தி கொண்டுதான் அர்ஷ் மலக்குகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் சொன்னாங்க, இந்த துவாவுடைய குவத்தை கொண்டு வானத்திலிருந்து இறங்குவதும் ஏறுவதும் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதாவது மலக்குமார்கள் உணவு என்ன திக்ரு செய்கிறது இந்த துவாவை ஓதிட்டு தான் வானங்களிலிருந்தும் இறங்குவதும் பூமியிலிருந்து ஏறுவதும் இருப்பாங்க. எந்த அளவு சக்தி இருக்கும் பாருங்க. மேலும் சொன்னாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த துவாவுடைய குவத்து கொண்டு தான் மழை இறக்குறாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கொண்டு தான் படைப்பினர்கள் உயிர்களை எல்லாம் கைப்பற்றுவாங்க. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவுடைய குவத்தை கொண்டு தான் சூர் ஊதுறாக. இப்படி பலவித சிறப்புகள் இந்த துவாவுக்கு இருக்கிறது. இந்த துவா சொர்க்க வாசல்களில் எழுதப்பட்டது. மேலும் அல்லாஹ் தாலா சந்தோஷம் இந்த துவாவை ஓதி அடியானுக்கு கிடைக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தாலா கூறுகிறான், ஒருவன் காண வேண்டும் நினைத்து வெள்ளிக்கிழமை இரவில் இந்த துவாவை ஓதினால் அவன் திட்டமாக கனவில் கண்டு கொள்வான். இன்னும் சொல்கிறாங்க கேளுங்க, முக்கியமாக எல்லாரும் தேவைப்படுகிற உலக துவாக்கள், அதாவது ராசாக்கள் பிரபுகள் போன்றவற்றை சந்திக்கிற போது இந்த துவாவை ஓதிக்கொண்டு போனால் இவர்களை கண்டவுடன் அதிகம் பிரியம் வைப்பாங்க. இந்த துவாவை தொடர்ந்து ஓதுவதினால் ராஜாக்கள் பிரபுகள் அந்தஸ்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மேலும் சொன்னாங்க, எந்த அடியார் இதை ஓதி அல்லாஹிடத்தில் கேட்குறாங்களோ அவங்க நினைத்த காரியம் கைகூடும். எந்த பகைவராலும் அநியாயக்காரனாலும் திருடனாலும் இதை ஓதக்கூடிய எந்த தீங்கும் செய்ய முடியாது. அப்படியே தீங்கு செய்திருந்தாலும் கண் குருடாகிவிடும். இந்த துவாவை ஓதினால் அடிமைதனத்திலிருந்து உரிமை பெற்றுவிடுவார்கள். நம்மில் பலருமே குடும்பத்துக்குள்ளே அடிபட்டு இருக்கிறோம். அது பெண்கள் சொல்லவே வேண்டாம்.
நிறைய கணவர்கிட்ட அடிமைப்பட்டு தான் கிடைக்கிறோம், இன்னும் குடும்பத்தோடு அடிமைப்பட்டு தான் கிடைக்கிறோம். இந்த துவாவுடைய ஓதினீங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை ஒரு சுதந்திரத்துக்கு கொண்டு வருவான். பெண்கள் எல்லாருக்கும் இந்த துவாவுடைய ஒவ்வொரு மாதம் ஓதுங்க. மேலும் சொல்கிறாங்க, விட்டுறாதீங்க இந்த துவாவை. சோம்பேறிகள் ஓதினால் சுறுசுறுப்பு பெற்றுக்கொள்வார்கள், துன்பம் நீங்கி சந்தோஷம் அடையும். வியாதியஸ்தர்கள் ஓதினால் அவருடைய வியாதி இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவான். கடன்காரங்கள் ஓடினால் கடன் நீங்கி பெருவாழ்வு வாழ்வார். இன்னும் எந்த ஹாஜத்துகளை நாடி, எந்த நியத்துகள் நீங்கள் நாடி இதை ஓதினா அல்லாஹ் இந்த ஹாஜத்துகள் மின்னல் வேகத்தில் கபுலாக்கி தருவான். எல்லாருடைய துவாவுடைய வாழ்க்கையில் ஓதினா வாழ்நாள் முழுவதும் மவுத் வரைக்கும் இந்த துவா கபுல் ஆகிட்டே இருப்பான். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்லலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறாங்க. இன்னும் இருக்குதுங்க, உங்களுக்கு பெரிய தேவை இருக்குதுன்னா நல்ல முறையில் ஒளி செய்து விட்டு நம்ம உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்து 4 ரக்யாத்துகள் தொழுது ஒவ்வொரு ரக்யாத்துகளுக்கும் ஃபாத்திஹா சூரா ஓதிட்டு இக்லாஸ் சூரா 10 விடுத்தம் ஓதி இதே போல் 4 ரக்யாத்துகள் தொழுது முடிச்சுட்டு இந்த துவா ஓதி அல்லாஹ்விடம் கேட்டிங்கன்னா ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவான். நீங்கள் 4 ரக்யாத் தொழுவணும். சூரா ஃபாத்திஹா ஃபஸ்ட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது 10 ரக்யாத் 10 தடவை சூரா இக்லாஸ் ஓதணும். ஓதிட்டு நீங்கள் 4 ரக்யாத்தை அப்படியே ஓதிட்டு இந்த துவாவை ஓதுங்க. ஹாஜத்துகள் நிறைவேற்றி தருவான். இன்னும் ஒரு நிஹமத்துகள் இருக்குது. இந்த துவாவுடைய சிறப்பு இன்னும் அதிகம் வாய்ந்தது. நீங்கள் இந்த துவாவை ஓதி இந்த துவாவை ஓதிங்கன்னா ஒவ்வொரு முறையும் அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறான். சொர்க்கத்தின் துவாவை கொண்டு 30,000 மாளிகைகள் உண்டாக்குவேன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஹீரோலின்கள் மனமுடிக்க பெறுகிறது. நீங்கள் இந்த துவாவுடைய சிறப்பை கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது, அதிகமாக இருக்குது. நீங்கள் துவா ஓதி உங்களுடைய ஹாஜத்துகள் உங்களோட நியத்துகள் நீங்கள் கேளுங்க. எங்களுக்காக துவா செய்யுங்க. ஒரு சிறிய துவாக்கள். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், என் இதயத்தை பார்த்து நீயே அறிவாய். என் நெஞ்சை அழுத்தும் கவலையும் என்னை இரவு தூங்க விடாமல் செய்யும் கடன் சுமை அறியே நீயே நன்றாக அறிந்தவன். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். ரஹ்மானே, மக்களிடம் கேட்டு என் மனம் சோர்ந்து போய்விட்டு, ஆனால் உன்னிடம் கேட்கும் இந்த அடியாரை ஒருபோதும் வெறுமனையே திருப்பி அனுப்பி மாட்டாய். யா அல்லாஹ், ரஹ்மான், யா ரஹீம். யா அல்லாஹ், யா ரஸாக், வானங்களுக்கும் பூமிக்கும் ரிஸ்க் கொடுப்பவன் நீ. ஒரு எறும்புக்கூடும் உணவு தருகிறாய், கடலின் ஆழத்தில் உள்ள மீனுக்கு உணவு தருகிறாய். அப்படியானால் இந்த ஏழை அடியாரை மறந்துவிடாது. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா லத்தீஃப், எனக்கு தெரியாத வழிகளில் ரிஸ்க்கு கதையும் திறந்து வை. நான் நினைத்தாத இடத்திற்கு உதவி அனுப்பு. என் கடன்களை அடைக்க ஹலாலான வருமானத்தை பெருகச் செய். யா கஃபார், என் பாவங்களே என் வாழ்வில் சிரமப்படுத்தியிருந்தால் அவற்றை மன்னித்துவிடு. என் தவறுகளை மறைத்து என் வாழ்க்கை பறக்கத் தருவாயாக. யா ஃபத்தா, யா அல்லாஹ், மூடிய கதவுகளை திறந்து வை, முடங்கிய காரியங்களை எளிதாக்கு, மனிதர்களின் இதயங்களை எனக்கு உதவுமாறு மென்மையாக்க. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா கஃபியூ, எனக்கு சக்தி கொடு. இந்த சோதனை சபுருடன் கடக்க உதவி செய். என் நம்பிக்கை உடைய விடாதே. யா அல்லாஹ், கடன் காரணமாக என் கண்களில் வரும் கண்ணீரை ரஹமத்தாக மாற்றிவிடு. என் கவலையில் நிம்மதியாக மாற்றிவிடு. என் அவமானத்தை மரியாதாக மாற்றிவிடு. என் கஷ்டத்தை இலகுவாகியவை. யா அல்லாஹ், யா ரஹ்மான், நான் யாரிடம் கையேந்த வேண்டாத நிலையைத்தா. ஹலாலான பரக்கத் நிறைந்த வாழ்வாதாரத்தை அருள். என் குடும்பத்திற்கு நிம்மதித்தா. என் வீட்டில் சாந்தித்தா. என் இதயத்தில் தௌக்கல்தா. ரப்பனா, இந்த உலகிலும் நன்மைத்தா, மறுமையிலும் நன்மைத்தா. நரக வேதனைந்து காப்பாற்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். எங்களுக்காக துவா கேளுங்க. உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதாவது கருத்து தெரிவிக்கணும் தெரிவிங்க. எதாவது தப்பு பண்ணியிருந்தா இதில் பயானில் நான் சிறப்பு ரெடியாக சொல்லியிருக்கேன். அடுத்தது அரபியில் ஓதி நான் ஐயாமுல் ஃபீல் துவா அடுத்த பாகத்தில் வரும். இது அதனுடைய சிறப்பு மட்டும் இதில் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அரபியில் ஓதி நான் வீடியோ போடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.